வெல்கம் டு ரெஸ்லிங் கிரேசி. நான் உங்கள் ஆனந்த். இந்த வீடியோவில் ரெஸ்ல்மேனியா நைட் 1 நடந்து முடிஞ்ச ஜே ஊசோ வர்சஸ் குந்தர் மேட்சோட ரிசல்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ரெஸ்ல்மேனியா 41 நைட் 1 ஸ்டார்ட் பண்ண உடனே மேட்சே கிக் ஆஃபில் பார்த்தீங்கன்னா குந்தர் வர்சஸ் ஜே ஊசோவுக்கான வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சாக இருந்துச்சு. குந்தராக இருக்கட்டும், ஜே ஊசோவாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. குறிப்பாக குந்தர் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ அட்டாக் பண்ணுறதை தாங்க முடியாத ரிங் சைடில் இறங்கி அங்கே இருக்க வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன் எடுப்பார். ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ ஓடி அவர் மேலே விழலாம் அப்படின்னு வரும்போது அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியனை தலையில் அடித்து உள்ளே போயிட்டு வின் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவார். அப்போயுமே ஜே ஊசோ பார்த்தீங்கன்னா கிக் அவுட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவரோட சப்மிஷன், அவரோட ஃபினிஷர்லாம் பார்த்தீங்கன்னா குந்தர் ஜே ஊசோ மேலே போட்டு அவர் எவ்வளவோ பார்த்தீங்கன்னா அவரோட சாம்பியனை ரீட்டைன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுறாரு. ஃபைனலி ஜே ஊசோ எதுக்குமே அசராமல் அவர் பார்த்தீங்கன்னா ஃபைனலி குந்தரை பயங்கரமாக அடிக்கிறாரு. ஸோ ஸ்பியர் போடுறாரு, அவரோட ஃபினிஷர் போடுறாரு, பின் பண்ணி ஜெயிக்க போகிறாரு அப்படின்ட்டு பார்க்கும்போது அந்த இடத்துல ஜே ஊசோ பார்த்தீங்கன்னா குந்தருக்கு பார்த்தீங்கன்னா அவரோட சப்மிஷன் மூவை அவருக்கே பார்த்தீங்கன்னா போடுறாரு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம யாருமே எதிர்பாராத விதமாக அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு மொமெண்டம் பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. ஃபைனலி குந்தர் பார்த்தீங்கன்னா டாப் அவுட் பார்த்தீங்கன்னா பண்ணுறாரு. ஸோ ஜே ஊசோ டாப் அவுட் முறையில் பார்த்தீங்கன்னா குந்தரை பீட் பண்ணி வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன் ஆகிறாரு. ஃபைனலி த நியூ வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன் ஜே ஊசோ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான செலப்ரேஷன் பண்ணுறாரு. அந்த இடத்துல அவரோட அண்ணன் உள்ள வராரு. ஜிம்மி ஊசோ அண்ட் ஜே ஊசோ ஒரு பயங்கரமான செலப்ரேஷனோட ரெஸ்ல்மேனியா நைட் 1 பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஃபைனலி ஜே ஊசோ வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன் வின் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியா கிராண்டஸ்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகிறாரு.